ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆடி முதல் நாள் என்னென்ன பொருட்கள் வாங்கினா நம்ம மங்களகரமாகவும் ரொம்ப செழிப்பாகவும் இருக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஆடி மாதம்னாலே அம்மன் கோயில்கள் எல்லாமே சிறப்பு பூஜை வழிபாடுன்னு ஜேன்னு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதத்தில் எப்போவுமே ஒரு மாத பிறப்பில் என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். குறிப்பாக இந்த ஆடி முதல் நாள் என்னென்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த 5 பொருட்களை கண்டிப்பாக வாங்குங்க. அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு, சர்க்கரை, அப்புறம் லெமன், இந்த பொருட்களெல்லாம் வாங்கும்போது அந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் பண்ணுது. இதை வெள்ளிக்கிழமை வாங்கும்போதே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு மாத தொடக்கத்துலேயும் இதை வாங்கிக்கிறது நமக்கு மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அதே மாதிரி மஞ்சள் குங்குமங்கிறது ஒரு மங்கள பொருள். அதை இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடுக்கு உரியக்கூடிய மாதத்தில் வாங்கும்போது நம்மளும் தீர்க்க சுமங்கலியாக செல்வ செழிப்போடு இருப்போம். எலுமிச்சங்கனி ஒரு ராஜக்கனின்னு கூட சொல்லுவோம். நம்ம எல்லா பூஜைகள்லையும் இருக்கட்டு எல்லா இதுலேயுமே நம்ம இதை யூஸ் பண்ணுறனால அதையும் வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் சர்க்கரை ஒரு மாதம் பிறக்கும் போது நம்ம சர்க்கரை வாங்குறது ஒரு இனிப்பாக இருக்கணும், இனிப்பான மாதமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சர்க்கரையை வாங்குகிறோம். அப்புறமா எந்த ஒரு மாத தொடக்கத்துலேயும் அஞ்சரைப்பட்டியில் எல்லா பொருட்களும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏதாவது குறைவாக இருந்தால் அந்த மாத முதல் நாளில் நம்ம இந்த அஞ்சரைப்பட்டியில் எல்லா பொருட்களையும் நிரப்பி வைக்கும்போது மாதம் முழுவதும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாக இருக்குங்கிறது ஐதீகம். ஆடி மாத துவக்க நாளில் மங்களகரமாக நிறைய மல்லிகைப்பூ மலர்களும் வாங்கி வைங்க. நல்லா அம்மனுக்கு சாத்துங்க, நீங்களும் தலையில் சூடிக்கோங்க. அது ரொம்பவே சிறப்பு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே பெண்கள் எதுக்காகலாம் வழிபடுவாங்கன்னா, கல்யாணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்காக சுமங்கலி பூஜைகள், வரலட்சுமி பூஜைன்னு அந்த விதமாக பண்ணுவாங்க. அப்புறமா கன்னி பெண்களும் நல்ல கணவன் கிடைக்கணும்னு வேண்டுவாங்க. ஆடி முதல் வெள்ளி என்ன வழிபாடு பண்ணணுங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.